ஹலோ குட்டீஸ், வணக்கம். நம்ம கிருஷ்ணதேவரர் ஒரு தடவை அவரோட விஜயநகர பேரரசை விரிவாக்கணும்னு முடிவு பண்ணார். விரிவாக்கணும்னா அப்போ பக்கத்து நாடெல்லாம் போர் தொடுக்கணும், எல்லா நாட்டையும் நம்ம கையகப்படுத்தணும். அதனால் நம்ம குதிரைப்படை பெருசாக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணி எல்லாத்துக்கும் ஆளுக்கு ஒரு குதிரையும் அந்த குதிரைக்கு தேவையானவற்றையும் தரணும் அப்படின்னு சொல்லி அதுக்கு தேவையான உணவுக்கு தேவையான பணத்தை எல்லாத்துக்கும் கொடுத்தாரு. அப்போ தான் மக்களுக்கு பொறுப்பு வரும். அந்த பொறுப்புணர்ந்து நடக்கணும். மக்கள் போர்னு வந்தாக்க குதிரைப்படை தேவையாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒரு குதிரையும் பணமும் கொடுத்தாங்க. அப்போ ஆனால் நம்ம தெனாலிராமன் என்ன நினச்சான், ஒவ்வொரு மக்களும் பசி இல்லாமல் வாடணும், முதல்ல மக்களை கவனிக்கணும், அவங்க குறைகளெல்லாம் தீர்க்கணும், அவங்களுக்கு உணவு இருக்கான்னு பார்க்கணும், அதுக்கு அடுத்தது அந்த குதிரை, இந்த போர், இதெல்லாம் முதல்ல மக்களோட நலத்தை தான் கருத்தில் கொள்ளணும் அப்படின்னு அவன் முடிவு பண்ணிவிட்டு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு குதிரை கொடுத்தவொடனே தெனாலிராமன் என்ன செஞ்சான், அவனோட குதிரையை கொண்டு போய் ஒரு இருட்டான அறையில் கட்டி போட்டுட்டான். அதில் ஒரு சின்ன துவாரம், அந்த துவாரத்தை மட்டும் வச்சு அதில் கொஞ்சம் புல்லும் கொஞ்சம் தண்ணி மட்டும் கொடுத்தான். அந்த குதிரைக்கு பத்தாமல் அந்த குதிரை சாப்பிட்றதுக்கு கொஞ்சமாக கொடுத்தான். ஆனால் அந்த குதிரை மெலிஞ்சு போய் பசியில் துடிக்கிற மாதிரி அது எப்போவுமே ஏதாவது கொடுக்க மாட்டாங்களா அப்படின்னு பார்க்குற அளவுக்கு தான் அவன் வச்சுருந்தான். அப்போ ரொம்ப நாள் கழித்து, ஒரு 6 மாதம் கழித்து, எல்லாரும் அவங்கவுங்க குதிரையை கொண்டு வாங்க, நான் பார்க்கணும், எவ்வளோ குதிரை பலம் வாய்ந்ததாக இருக்குதா அப்படின்னு நான் பார்க்கணும் அப்படின்னு ராஜா சொன்னார். நம்ம தெனாலிராமன் என்ன செஞ்சான், குதிரைக்கு கொடுத்த பணத்தில் இவன் வீட்டை நல்லா எல்லோரும் இவங்க சாப்பிட்டு இவங்க ஸ்ட்ரென்த்தாக இருந்தாங்க. ஆனால் மற்றவங்களோட குதிரையெல்லாம் கொல்லுன்னு நல்ல பலமாக இருந்தது. அப்புறம் எல்லாரும் குதிரையை ராஜா அரசவைக்கு கொண்டு வாங்க, நான் பார்க்கணுன்னு சொன்ன உடனே எல்லாரும் நாட்டு மக்கள் எல்லாரும் அவங்கவுங்க வீட்டுக்கு ஒரு குதிரை கொடுத்தாங்க இல்லையா, அந்த குதிரையை எடுத்து கூட்டிகிட்டு போய் ராஜா முன்னாடி நிறுத்தினாங்க. அப்போ உடனே ராஜா கேட்டார், நான் எத்தனை குதிரை இருக்குது மொத்தம் அப்படின்னு கேட்டாங்க. அதில் ஒருத்தர் சொன்னார், அதை எண்ணி பார்த்துட்டு அதிலேருந்து அதிகாரி சொன்னார், இதில் ஒரு குதிரை மட்டும் குறையுது அப்படின்னு சொன்னார். உடனே யாரோட குதிரை குறையுது, யார் என்னோட ஆணையை மீறி குதிரை இல்லாமல் வந்தது அப்படின்னு ராஜா கோபமாக கேட்டார். உடனே தெனாலிராமன், ராஜா நான் தான் அப்படின்னு சொன்ன உடனே ஏன் அப்படின்னு கேட்டதுக்கு, இல்லை என்னோடய குதிரை ரொம்ப பலசாலி, அந்த குதிரையை ஒருத்தராலெல்லாம் கூட்டிகிட்டு வர முடியாது, 4-5 பேர் சேர்ந்து தான் கூட்டிகிட்டு வர முடியும் அப்படின்னு தெனாலிராமன் சொன்னான். உடனே ராஜா நிறைய ஒரு 5-6 பேர் வீரர்களை அனுப்பி போய் தெனாலிராமன் குதிரையை இழுத்துட்டு வாங்க, அந்த குதிரை அவ்வளோ பலசாலி குதிரைனால நான் பார்க்கணும் அப்படின்னு சொன்னார். அப்போ படைத்தளபதி தாடி வளர்த்துருப்பார். அவரோட தாடி நீளமாக வச்சுருப்பார். அவர் அது வெறப்பாக இருக்கணுங்கிறதுக்காக கோல்டு கலர் பெயிண்ட், தங்க முலாம் பூசி வளர்த்து வச்சுருப்பார் அவரோட தாடியை. இப்போ அந்த படைத்தளபதியும் இன்னும் 4 வீரர்களும் தெனாலிராமனோட வீட்டுக்கு போகிறாங்க. தெனாலிராமன் கூட்டிகிட்டு போகிறான். போன உடனே அவனோட அந்த குதிரை கொட்டாயிலேருந்து குதிரையை இது பண்ண கூட்டிகிட்டு வர பார்க்குறாங்க. அப்போ நீங்கள் முதல்ல என்னோடய குதிரை ரொம்ப முரட்டு குதிரை, அதெல்லாம் உங்களால் பிடிக்க முடியாது, அதனால அந்த பொந்து இருக்கு இல்லையா, அந்த பொந்து வழியாக நீங்கள் முதல்ல தலையை நீட்டுங்க அப்படின்னு தெனாலிராமன் சொல்கிறான். உடனே இந்த படைத்தளபதி இப்படி தலையை நீட்டினோடனே ஒரு தாடி அந்த பொந்துக்குள்ளே போகுது. ஃபஸ்ட்டு அவரோட தாடி தான் அந்த பொந்துக்குள்ளே போகுது. கோல்டு கலரில் ஒரு வைக்கோல் போர் மாதிரியே இருக்குது. உடனே அந்த குதிரை பசியில் என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்துட்டு அந்த குதிரை அந்த தாடியை வைக்கோல் பில்லுன்னு நினச்சி அதை சாப்பிட ஆரம்பிச்சிருச்சு. பிடிச்சி இழுக்கவும் யாராலையும் அவனை விடுவிக்க முடியல. உடனே பக்கத்தில் இருந்தவங்க கத்திரிக்கோள் வச்சு கட் பண்ணி எடுத்து தான் தளபதியை விடுவிக்க முடிஞ்சுது. அப்புறம் சரின்ட்டு போய் சொல்லவும், சரி இன்னும் 4-5 பேர்த்த கூட்டிகிட்டு போனால் அந்த குதிரை பசியில் மெலிஞ்சு கிடக்குது, அதால் நடக்கவே முடியல.
சரின்ட்டு அந்த குதிரையை முன்னாடியோ 2 பேர், பின்னாடி 2 பேர், அப்படியே தூக்காத குறையா அந்த குதிரையை கூட்டிகிட்டு போய் ராஜா கிட்ட காமிக்கிறாங்க. உடனே ராஜா கோவமா, என்ன நான் கொடுத்த பணத்தெல்லாம் நீங்களே சாப்பிட்டுட்டு குதிரைக்கு ஒன்றுமே பண்ணாமல் வச்சுருக்கீங்க அப்படின்னு கோவமாக சொல்கிறார். உடனே தெனாலிராமன் சொல்கிறான், இவனுக்கு என்ன தண்டனை கொடுக்கலாம் அப்படின்னு ராஜா கோவமாயிட்டாரு. அப்படின்னு கேட்டோன்னே தெனாலிராமன் பணிவா, ராஜா வணக்கம், முதல்ல நம்ம மக்களுக்கு என்ன தேவைன்னு பார்க்கணும். மக்கள் பசியில் வாடுறாங்க, பஞ்சம் வந்துருச்சு, பசியில் வாடுறாங்க. அவங்களுக்கு தேவையான தானியமும் அவங்களுக்கு தேவையான உணவும் நம்ம தர்றது தான் நம்மளோட முதல் கடமை. 2வது தான் நாம் போரும் அந்த போருக்கு தயார் செய்ய வேண்டியதும். முதல்ல நம்ம மக்களை கவனிக்கணும் ராஜா அப்படின்னு சொல்கிறான். உடனே ராஜாவாக இருந்தாலும் அவர் தன்னோட தவறை உணர்ந்து உடனே தெனாலிராமனை ஒன்றும் சொல்லாமல் அவனோட புத்திசாலித்தனத்துக்கு, உனக்கு அருமையாக நீ இது ஒரு பாடம் மாதிரி தான் எங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்குற, சரி பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அவனை ஒன்றும் சொல்லாமல் அவனுக்கு பாராட்டிட்டு மக்களுக்கு எல்லாத்துக்கும் ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒவ்வொரு கிராமத்துக்கும் தானியமும் அவங்களுக்கு தேவையான உணவும் அவங்களுக்கு தண்ணீர் வசதிக்கு தேவையானதும் செஞ்சு கொடுக்குறாரு. மக்கள் எல்லாரும் நம்ம தெனாலிராமனோட புத்திசாலித்தனத்தை மெச்சி அவனை சந்தோஷமாக பாராட்டுனாங்க. அடுத்த கதையில் பார்ப்போம் குட்டீஸ்.